நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இந்த வார்த்தையானது தேவதூதன் யோசேப்பினிடம் கூறியது. யோசேப்பு மரியாள் திருமணத்திற்கு முன்பாகவே கர்ப்பமாயிருக்கிறதைக் கண்டு இரகசியமாய் அவளை தள்ளிவிட வேண்டும் என்று யோசனையாய் இருந்தபோது தேவதூதன் அவனை சந்தித்து அவனோடு கூட சொப்பனத்திலே பேசினார். உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று தேவதூதன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே பிரவேசித்தார். ஆகவேதான் யோசேப்பினிடம் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கூறினார். இயேசு கிறிஸ்துதான் இந்த லோகத்தின் ஒரே இரட்சகர். மனிதனை பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் நிமித்தமாக மனிதனுக்கு வருகிற நித்திய தேவ தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்திலே வேறு எந்த ஒரு இரட்சகரும் காப்பாற்றுபவரும் இல்லை. தேவன் தாமே இந்த உலகத்திலே இரட்சகராக வெளிப்பட்டு 33 வருஷம் இந்த உலகத்திலே ஜீவித்து தம்மைத்தாமே பரிகார பலியாக அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நீதியின்படி மனிதனை தண்டிக்க வேண்டிய தேவன் நீதி செய்வதற்கு முன்னால் மனிதனுக்கு இரக்கம் காண்பிப்பதற்காக கிருபை நிறைந்தவராக அவர் இருந்தபடியினாலே தாமே இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டு அவர் தம்மைத்தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஈந்து நமக்கு மன்னிப்பை, சமாதானத்தை, நித்திய ஜீவனை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 3:16 பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறியிருக்கிறார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? தம்முடைய சொந்த குமாரனை, நேச குமாரனை கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்கும் அளவிற்கு அவர் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பை நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் நம்பினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் தேவன், அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டவர், அவர் எனக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுத்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர், மீண்டும் உயிரோடு எழுந்தார், எனக்கு மன்னிப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பி ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு, சமாதானம், சந்தோஷம், இவ்வுலக வாழ்க்கைக்கு பின்னர் தேவனுடைய வீட்டிலே வாழும்படியான பாக்கியம் காத்திருக்கிறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.